கட்டுறது ஓட்டு போடுறது இதுதான் வித்தியாசம். அது ஒரு லஞ்சம் தானே? அதான் கேட்டேன். இல்ல சார், உழைப்புக்கு உயர்த்துறாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் உழைப்பு, இதெல்லாம் யாரு விடுங்களேன். அதாவது கலைஞர் வந்து யார கவனிக்கணும், எப்படி கவனிக்கணும், அவர் அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. இலவசத்திலே இந்த நாட்டு மக்களை ஏமாத்துறது முடிவு பண்ணிட்டாங்க சார். ஏன்னா மக்களுக்கு சார், மக்களுக்கு 100 ரூபாய் இலவசமா கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் 1000 கோடி இவர்கள் லாபம் அடைகிறார்கள். ஒரு 100 தூக்கி போட்டு 1000 கோடி எங்க இருக்கு, 100 எங்க இருக்கு? நன்றி சார், அடுத்த தடவை பேசுவோம். நன்றி நன்றி. இப்படி சிந்திக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. உடல்நிலை சரியில்லாட்டாலும் கதிரேசன் கிளாஸ்கோல வந்து பேசுறாரு. ஹலோ, யாரு? வணக்கம். டிஆர் ஐயா தான் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. நான் ராஜேந்தர் பேசுறேங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. பிரான்ஸ்ல இருந்து பேசக்கூடிய ராஜேந்தர். நான் உங்களுக்கு தீவிர ரசிகங்கய்யா. என் பெயர் கொண்டவரே ராஜேந்திரரே. நான் உங்களுக்கு எப்படி சொல்லுங்க ஐயா. நான் சும்மா உங்களுக்கு கால் பண்ணணும்னா பேசணும். எனக்கு என்ன பேசுனே தெரியலங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே. ரொம்ப ஒரு பிரான்ஸ்ல இருந்து என்னோட பேச மிக்க மகிழ்ச்சி. ஏதாவது ஒரு சும்மா ஒரு வரியில ஒரு கேள்வி கேளுங்க. ஏதாவது கேளுங்க. இல்ல ஐயா, நான் உங்களை பார்த்து நான் நிறைய விஷயத்துக்கு உயர்ந்திருக்கேன். ஆனா மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உங்களோட யூத்துங்கய்யா. இந்த தலை உருதலை ராகத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த இது உங்களை பார்த்தாலே ஒரு யூத் லுக்கு சார். அது எப்படிங்கய்யா? அது எப்படிங்கய்யா நிஜமாவே உங்களை மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி ஆளு பின்பற்ற. இத பாருங்க, இங்க பாருங்களேன். நான் ஒரு சின்ன ஒரு பவுடர் கூட போட்டு வந்து பேசல சார். ஒரு சின்ன பவுடர் கூட போடல. ஏன்னா நான் இந்த ஒரு விக்கிக்குள்ள வைக்கல. நான் இதுக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு காரணம் சொல்லட்டுமா? நல்ல தனி மனித ஒழுக்கம் வேணும் சார். ஏன்னா உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன் சார். தம்பி, நீங்க ஒண்ணு தெரிஞ்சீங்க, அப்படி அது எந்த ஒரு டைரக்டர் வேணாலும் பாருங்களேன், சேர் போட்டுக்கிறது. இங்க பாருங்க தம்பி, டைரக்ட் பண்றாங்களா? இங்க பாருங்க, இங்க பாருங்களேன். ஸ்டார்ட் கேமரா. இப்படி எல்லாம் தம் அடிச்சுக்கிட்டு அலட்சியமா நான் நல்ல டிசிப்ளினோட இருக்க டைரக்டர்களை பாராட்டுறேன். டிசிப்ளினா டைரக்ஷனை வந்து புனிதமா நினைச்ச நல்ல இயக்குநர்களா இருந்திருக்கிறாங்க. அவங்க இந்த மேதைகள்லாம் நான் மதிக்கிறேன். ஆனா படம் டைரக்ட் பண்ணும் போதே கையில தம்மு. எப்படி சார்? இன்னொன்னு, தம் அடிக்கிறது தப்பு இல்ல. நான் வந்து தம் அடிக்காதீங்கிறது என்னோட கொள்கை. ஆனா தம் அடிக்கிறது ஒரு கலையில நம்ம ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த கையில அது புகையுது, அப்படியே இது பண்ணா நான் இந்த மாதிரி தம் அடிச்சா எப்படி தம் இருக்கும்? எப்படி நம்மளோட இது இருக்கும்? இன்னைக்கு என்ன விட்டு ஒண்ணு இல்ல சார். ஒரு மைக்க வைங்க தம்பி. மைக்க வச்சுட்டு ஒரு 20 மணி நேரம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அடிக்கு. அது எப்படி நான் அந்த ட்ரம் பீட் அப்படி போறதுன்னா அங்க என்ன அந்த தம் எங்க இருக்குது? தம் அடிக்க மாட்டேன். இந்த மாதிரி இந்த மிதிலாவே வாயினாலே இந்த அளவுக்கு மியூசிக் போடுறதுக்கு நிஜமாவே உங்களை மாதிரி நிஜமாவே பொருளாயா வரணும். இல்ல சார், வாயால மியூசிக் போடுறது மட்டும் இல்ல தம்பி. வாயால மியூசிக் போடுறது மட்டும் இல்ல. நீங்க வந்து ஒரு கை அசைவுனா கூட இதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி ஒரு நீல போட்டு இது பண்ணிட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் பிராக்டிஸ் பண்ணா கூட டோட்டலா அந்த நம்ம அந்த உடம்புல வந்து பாருங்களேன், அப்படியே ஒரு இதுல அந்த இதுவே கூட அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மியூசிக் கேட்டா கூட அந்த வேவ்ல நின்று இன்னைக்கு இருந்தாலும் அது வெஸ்டர்னா இருந்தாலும் சரி, எந்த மியூசிக் இருந்தாலும் நம்ம ஒரு அப்படின்னா இதே ராப் கேட்கணும் வெஸ்டர்ன் அந்த ஃபீல் அப்படியே மனிதனுக்கு வேணும் சார். இந்த உணர்வு இசையோட வாழணும். அந்த இசையோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா இளமையா இருக்கலாம். காதலும் இசையும் ஒரு மனிதன் இளமையாக்கும் சார். இதான் உண்மை. அது எப்படியா எந்த மியூசிக்கா இருந்தாலும் எந்த இதுவா இருந்தாலும் நீங்க அவ்வளவு சூப்பரா இருக்கீங்க சார். நீங்க என்ன அதான் நான் சொல்லுவேன் சார். தம்பி, என்ன கொண்டு நீங்க ஆப்ரோல விட்டுருங்க, ஆப்பிரிக்கன் கார்டுல விட்டுருங்களேன். அந்த ஆப்பிரிக்கன்ஸ் இருக்கிற இடத்துல போய் எனக்கு மொழியே தமிழ் வேணாம், ஹிந்தி வேணாம், இங்கிலீஷ் வேணாம், தெலுங்கு வேணாம்,
எதுவுமே வேணாம், மொழியே தெரியாது என்ன கொண்டு விட்டீங்கன்னு வச்சுங்களா. இப்படின்னு அவனே அட்ராக்ட் பண்ணுவான். சூப்பருங்க, எனக்கு தண்ணியே வருதுங்க. நிஜமாவே நிஜமாவே யார் யாருக்கும் ஆஸ்கார் கொடுக்குறாங்க உங்களுக்கு நிஜமாவேங்கய்யா, சான்ஸே இல்லைங்கய்யா. இது எந்த அப்படியே தூண்டி அப்படியே உடம்ப தொட்டா அப்படியே மியூசிக் அப்படியே அப்படியே நான் சொல்லக்கூடாது சார். என்ன என் அழுத்தப்பட்ட ஒரு தமிழன் சார். காரணம் தமிழனா பிறந்துட்டு எனக்கு எனக்கு ஆஸ்கர் விருதை விட என்னோட நான் மயிலாடுதுறை பக்கத்து ஆக்கூருக்கு பக்கத்துல இருந்து வந்தேன். என்னுடைய இசை ஆக்கூர்ல இருக்கிறவனுக்கும் ஆக்கர் கடைசியில் இருக்கிறவனுக்கும் புரிஞ்ச போறோம் சார். நான் ஆஸ்கர் அளவுக்குலாம் உயர முடியாட்ட கூட அது ஆண்டவன் கையில இருக்கு சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி சார் இந்த ஆஃப்ரோ பீட் ஒன்னு போட்டது எப்படி சார் இருந்தது? சூப்பருங்க சூப்பருங்க. நிஜமாவே அந்த மாதிரி ஒரு மியூசிக் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். நீங்க உங்க புது படத்துல அந்த மாதிரி மியூசிக் போடணுங்கய்யா. அடி ஒருதலை காதல் ஃபுல்லா மியூசிக் சார். இது ஒரு காதல் இசை சித்திரம். சூப்பருங்கய்யா சூப்பருங்கய்யா. இது இன்னைக்கு நெட்ல இதை பார்த்து இந்த பிட்டு பாருங்க, உலகத்தை கலக்குதாலியான்னு பாருங்க. இது எல்லாத்திலும் நீ கேட்டாங்க யூடியூப்ல இருந்து டியூப் தமிழ்ல இருந்து நம்மளுடைய தமிழ் இணையதளங்கள் அத்தனையிலும் இது ஒழிக்க வேண்டும். இந்த தமிழனின் புகழ் தமிழர்களுக்கு பல தமிழர்கள் உணர வேண்டும். என்னை பார்த்து எல்லாரும் பல தமிழுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் சார். நான் அறிவாளி என்பதை விட சந்தேகமே இல்லைங்கய்யா. அதுல அதாவது நாங்க இங்க ஒரு நிறைய பேர் இருப்பாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அதாவது உற்சாகம் இதுக்கெல்லாம் உதாரணமே நீங்க தாங்கய்யா. இறைவன் அருள் சார். எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லா இறைவன் நாட்டம் தான். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே இறைவனுக்கு. அந்த இறைவனோட அருளால் தான். பிரைஸ் தி லார்ட். ஓகேங்கய்யா. நன்றிங்கய்யா. ஓகே, நன்றி சார்.